நிமிஷம் நான் நம்பினேன் 6:30 இறக்கிடுவாங்க, ஒரு 7 மணிக்கு உள்ளே போயிடலாம், 8:30 தான் ஃப்ளைட்டு, 1.5 மணி நேரம் இருக்குது, நம்ம உள்ளே போயிடலாம்னு நினச்சேன். என்னை மணி இறக்கி விடும்போது மணி 8 மணி, 8:15 நான் ஏர்போர்ட் போயிட்டேன். நான் பாஸை காட்டுறேன், டிக்கெட்டை காட்டுறேன், என்னை உள்ளே விடலை. அவன் என்னை உள்ளே விடலை, க்ளோஸ் ஆயிடுச்சு சார். அவன் இங்கிலீஷில் சொல்கிறான், நீ ஏன் லேட்டாக வந்த, உன்னை யார் லேட்டாக வர சொன்னான்? நான் மினிமம் ரீசன் சொல்கிறேன், மை ட்ரெயின் இஸ் ஸோ லேட், 2 hours லேட்டுன்றேன். நாட் பாசிபிள், நீ அங்கேயே நில்லுன்ட்டான். அதே இடத்துல 9 மணி நேரம் உட்காந்து அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி வந்தேன். நான் சொல்கிறேன், ஒரு சாதாரண விமானம் நம்ம லேட்டாக வருதுன்னு சொல்லி நம்மளை விட்டு போயிடும். ஐயோ ஸ்டீஃபன் பேசஞ்சரை காணமே, எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ளைட்டை இறக்குங்கலாம் இறக்க மாட்டாங்க. அக்கா வீட்டு மொட்டை மாடியில் இறக்குங்க, வந்தா வா கூப்பிட்டு போகிறேன். ஆனால் நான் சொல்கிறேன், 7 நாளும் நமக்காக உயிரை கொடுத்து, மூச்சை கொடுத்து, பலனை கொடுத்து, ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிற தெய்வத்தை பார்க்க நம்ம என்ன